புரியுற மாதிரி சொல்லலாம். குருமூர்த்தியை நீங்க எப்ப வெளியில பார்க்கலாம்? எந்த குருமூர்த்தி? ஆடிட்டர் குருமூர்த்தி நீங்க எப்ப வெளியில பார்க்கலாம்? என் குடும்பத்துல ஏதாவது ஒரு வேலை நடக்குது, எவன் வீட்லயாவது ஏதாவது விழுந்துகிட்டு இருக்கு, பதனின்னு பாக்குறதுக்கு ஒரு சென்ட்ரல் கேரக்டர் உள்ள வர்ற மாதிரி வரும்ல. அதே மாதிரிதான் இந்த சங்கிகளை நீங்க இந்த மாதிரி மேட்டர்லாம் பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் மக்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கோ, அந்த நேரத்துல பதனின்னு விக்கிறதுக்கு வர்றது. அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் சண்டை நடக்குதா, பதனி அப்படின்னு உள்ள வந்து பிரிக்கிறது. இதுல ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும் சண்டை வருதா, உள்ள புகுந்து பதனியை தர்மயுத்தம் பண்ணு அப்படின்னு போறது. அண்ணாமலைக்கு நயினாருக்கும் பிரச்சனை, பதனி அமித்ஷாட்டே விற்கிறது. நல்லா போய்கிட்டு இருக்கு, சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருப்பாரு ரஜினிகாந்த். நீ அரசியலுக்கு வந்துடலாம், நீ கடன் நட்டு கேப்ப நட்டு ஊட்டிட்டு தமிழ்நாட்டு தலையெழுத்தையே மாத்திரலாம் வான்னு சொல்லி அவரை பாப்பா கூப்பிட உட்கார வச்சு பெர்சனல் ஹெல்த் ரீசன் எல்லாம் அவர் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து வெளியில போட விட்டு, இப்படி வந்து ஒரு டாடாயிஸ் போல ஒரு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சங்கிகள். நல்லா இருக்கு. இதுல மதுரைக்காரன்ட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன். காடேஸ்வர சுப்பிரமணியம்னு ஒரு ஆள் உள்ள வர்றாரு. அந்த ஆளை நீ என்னைக்காவது மதுரைக்குள்ள பாத்திருக்கியா? இப்படி ஒரு ஆள் உள்ள வந்து நோட்டீஸை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புலையே, யார் இவரு, எதுக்கு இங்க வர்றாரு, இவர் எதுக்கு நமக்கு நோட்டீஸ் கொடுக்குறாரு அப்படின்ற அந்த கேள்வியை மதுரைக்காரன் கேட்கணும்.